இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை கண்டு வருவதால் டீசல் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு பெட்ரோலிய அமைச்சகம் தள்ளப்பட்டுள்ள அதே வேளையில் ரயில்வே துறை தன் பங்குக்கு சரக்கு கட்டணத்தை உயர்த்துகிறது. ரூபாயின் மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வரும் அதே வேளையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பேரலுக்கு $110 உயர்ந்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான செலவும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக 1 லிட்டர் டீசல் விற்பனையில் $10 நஷ்டத்தை எண்ணெய் நிறுவனங்கள் சந்தித்து வருகின்றன. அதனால் டீசல் விலையை லிட்டருக்கு $3 முதல் $5 வரை உயர்த்த மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்ததும் அதற்கான அறிவிப்பு வெளியாகிறது. டீசல் கட்டணம் உயர்வதை கருத்தில் கொண்டு ரயில் சரக்கு கட்டணத்தை உயர்த்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து சரக்கு கட்டணம் உயர்த்தப்படும் என்று டெல்லியில் நடந்த அசோசாம் தொழில் கூட்டமைப்பு கருத்தரங்கின் போது ரயில்வே இணையமைச்சர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்தார். அதே நேரத்தில் பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படாது என்றும் அவர் கூறினார். As per the proposal of the budget, we have earlier proposed that diesel price, due to diesel price rise, the cost, the fare will be in a dynamic way. The freight and the passenger both? No, not passenger. Only freight. It is for freight. Only freight. Only freight. If the global oil prices decreases, then freight will be also decreases. கடந்த ஏப்ரல் மாதத்தில் சரக்கு கட்டணம் 5.7% உயர்த்தப்பட்டது. ரயில் சரக்கு கட்டணம் மற்றும் டீசல் விலை உயர்வு அமலுக்கு வந்தால் அதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.